ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரே ஒரு டவுட் ரொம்ப நாளாக கிளியர் பண்ணுங்கள். அதாவது இந்த ஸ்டேரிங்கை நம்ம இந்த பக்கம் கொடுத்தா நல்லதா கெட்டதா? ஓகேங்களா? ஏன்னா நம்ம இந்தியா ஃபுல்லாகவே ஸ்டேரிங் ரைட் சைடில் தான் இருக்குது. ஓகேங்களா? இந்தியா ஃபுல்லாகவே ரைட் சைடில் தான் இருக்குது ஸ்டேரிங்கு. இந்த ஸ்டேரிங்கை லெஃப்ட் சைடில் கொடுத்தா எல்லாராலையுமே ஓட்ட முடியுமான்னு தெரில. ஆனால் நம்ம ஊரில் கொடுத்தாங்கன்னா இது நல்லதா கெட்டதா? ஓகேங்களா? நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஸ்டேரிங் இங்கே கொடுத்துருந்தாங்கன்னா, ஏன்னா ஃபாரின் கண்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேரிங்கை வந்து லெஃப்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அப்படி கொடுத்து நம்ம இந்தியாவில் கொடுத்தா நம்ம எல்லாராலையுமே ஃபாரினில் ஓட்ட முடியும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ அங்கே வந்து டிரைவர் வேக்கன்சி கம்மியாகிட்டு, அதாவது கம்மியாக இருக்குது வேலை. ஓகேங்களா? வேலை ஜாப்பு வந்து கம்மியாக இருக்குது, அதாவது ஒர்க்கு வந்து கம்மியாகிடுச்சு. ஓகேங்களா? டிரைவரே கிடையாது அங்கே. ஓகேங்களா? அங்கே ட்ரக்கு ஓட்டுறதுக்கு, கேப் ஓட்டுறதுக்கு, இந்த டெலிவரி அந்த வேன் ஓட்டுறதுக்கு எதுக்குமே டிரைவர்ஸ் இல்லை. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டேரிங்கை நம்மளுக்கு ரைட் சைடில் இருக்க ஸ்டேரிங்கை லெஃப்ட் சைடில் கொடுத்தா நம்ம இந்தியாவில் நம்ம வந்து சர்வசாதாரணமாக எல்லா ஊருக்குமே போகலாம், எல்லா ஊர்லேருந்தும் நம்ம வரலாம். இங்கே வேலை இல்லைன்னா நம்ம அந்த ஊரில் போய் அந்த கண்ட்ரியில் வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம். நம்மளால் ஈஸியாக வந்து எல்லாத்தையுமே கற்றுக்க முடியும், ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும், பேச முடியும். நம்ம வேலை இல்லாமல் கஷ்டப்படுறது, வெளி உலகத்துக்கு போனால் நமக்கு நிறைய கற்றுக்கலாம், நல்லா வேலை செய்யலாம், நல்லா சம்பாதிக்கலாம். ஈஸியாக நம்ம ஊர்லேருந்து நம்ம அங்கே போயிட்டு வரலாம் கண்ட்ரிக்கு, அந்த கண்ட்ரிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு வரலாம். எல்லாருமே ஈஸியாக பயனடைவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இதனால் ஒரே ஒரு பெனிஃபிட்டு, எப்படின்னா பெனிஃபிட்னு சொல்ல முடியாது. இந்தியாவில் மாறிச்சுன்னா ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக ஆகுமோன்ற ஒரு டவுட் இருக்குது, பயம் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இந்த ஸ்டேரிங் அங்கே போயிடுச்சுன்னா நம்ம எந்த கண்ட்ரிக்கு போனாலும் லெஃப்ட் சைடு ஸ்டேரிங் தான் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அந்த லெஃப்ட் சைட் ஸ்டேரிங்னால் நம்மளால் வண்டி ஓட்ட முடியல. ஓகேங்களா? அது ஒரு பிரச்சனை இருக்குது. அங்கே இருக்கிற டெஸ்ட்டு, அந்த டிஸ்பிளேயில் வைக்கிற டெஸ்ட்டெலாம் நம்ம பாஸ் ஆகணும், நம்ம படிக்க கற்றுக்கணும், அதை வந்து பார்த்து கரெக்டாக இது டிக் பண்ணணும், அங்கே ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஓட்டணும். ஆனால் அதே ஸ்டேரிங்கை வந்து நம்ம இந்தியா லெஃப்ட் சைடு ஸ்டேரிங்கை வந்து இந்தியாவில் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இங்கே நம்ம எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக வண்டி ஓட்டலாம், எல்லாமே பண்ணலாம் அப்படின்றது எனக்கு தோணுது. யாருன்னா நான் எதனா தப்பாக பேசியிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை ரைட்டாக பேசியிருக்கேன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் வந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஸ்டேரிங்கை வந்து லெஃப்ட் சைடில் போனால் நான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு ரொம்ப ப்ரொசீஜர், இந்தியா ஃபுல்லாகவே ரோடஸ்லாம் மாற்றணும், எவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இந்த ரோடஸ் நம்ம மாற்றினா நம்ம எந்த கண்ட்ரிக்கு போனாலும் நம்ம ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? டிரைவரோட ஒரு ஃப்யூச்சர் வந்து நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சிடெண்ட்லாம் அதிகமாக தவிர்க்கப்படலான்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இதனால் அதிகமாக ஆக்சிடெண்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இதனாலேயும் நல்லதும் நடக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் இதனால் பயனடைவாங்க. ஏன்னா இப்போ இங்கே பெரிய பெரிய லாரி, ட்ரக்கு, பஸ்ஸு ஓட்டுறவங்களாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றாங்க. மிடில் கிளாஸ் என்ன மாதிரி படிக்காதவங்க நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. அதை வந்து இந்த கவர்மெண்ட் எதனா ஒரு முயற்சி பண்ணி அவங்களே வந்து இந்த புரோக்கருங்கெலாம் எடுத்துகிட்டு புதுசாக வந்து ஒரு கவர்மெண்ட் சேவா மையம் போட்டு இந்த மாதிரி எப்படின்னா படித்தவங்க படிக்காதவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? இதை யாருன்னா ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இது வந்து சிஎம் லெவலில் போகும். சிஎம் லெவலில் போனால் மோடி அளவு போகும். மோடி அளவு போனால் இந்தியா ஃபுல்லாகவே நிறைய பேர் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஓகேங்களா? எல்லாருக்கும் பயனடையும். ஓகேங்களா? ஏன்னா என்ன மாதிரி எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்களோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஷேர் பண்ணுறதுல தான் இருக்குது. ஓகேங்களா? வீடியோ வந்து பயனடையும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஒரு சேவா மையம் போட்டு நம்மளே வந்து கவர்மெண்ட்லேயே பண்ணாங்கன்னா நிறைய பேர் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணலாம், ஈஸியாக வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு போகலாம். ஏமாற தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஒரு கவர்மெண்ட்கிட்ட டேரெக்டாக வரும்போது யாருமே ஏமாற தேவையில்லை. ஆனால் இது வந்து எப்படின்னா ஒரு ட்ராவல்ஸ் ஏஜென்சிக்கிட்ட போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏமாற வாய்ப்பு இருக்குது. 1 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரலும் ஏமாற வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அது புரிதல் இல்லாமல் நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க. ஆசை தூண்டுதுன்றாங்க பார்த்திங்களா? அது இதனால தான் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? இது ஒரு சேவை மையமாக போட்டு கவர்மெண்ட் கொடுத்தாங்கன்னா எல்லாராலுமே அப்ளை பண்ண முடியும். எல்லாருமே டிக்கெட் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு எல்லாராலுமே ஈஸியாக எந்த ஸ்டேட்டுக்கு வேணாலும் போயிட்டு நம்ம சுற்றி பார்த்துட்டு வரலாம். டூரிஸ்ட் விசாவில், ஒர்க் விசாவில் இதெல்லாம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன மாதிரி மிடில் கிளாஸ்லாம் போகும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டேரிங்கை வந்து மாற்றினாங்கன்னா, ஆனால் இந்தியா ஃபுல்லாக மாற்றணும். ஓகேங்களா? மாற்றினா நம்ம எந்த கண்ட்ரியில் வேணாலும் ஈஸியாக போய் ஒர்க் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? இது நல்லதா கெட்டதா நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் எதனா தப்பாக பேசியிருந்தாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் திட்டாதீங்க ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய்.